குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மலை கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் சிறுவயதில் இருந்தே இயற்கையை நேசித்தான். அவனுக்கு விஞ்ஞானம் மீது மிகவும் ஆர்வம். தினமும் பழைய மெஷின் பாகங்களை தேடி அவற்றால் ஏதாவது உருவாக்க முயல்வான். ஒரு நாள் அவன் பள்ளியில் சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ள கண்டுபிடிப்பு என்ற போட்டி நடந்தது. எல்லாரும் விதவிதமான யோசனைகளை கூறினர். அரவிந்த் மிகவும் சிந்தித்தான். பின் ஒரு யோசனை வந்தது. மின்சாரம் உண்டாக்கும் மயில். அவன் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மயிலுக்கு ஃபைபர் வாலையும் சக்கரங்களையும் அமைத்தான். அவன் மயில் வாலில் சூரிய கண்ணாடிகளை, அதாவது சோலார் பேனல்களை பொருத்தினான். பின்பாகம் சுழலும் சக்கரங்கள் சூரிய ஒளியால் மின்சாரம் உண்டாக்கும் வண்ணம் இருந்தன. அது சுழலும் போதே ஒரு சிறிய ஏல் இடி விளக்கு எரிந்தது. பள்ளி ஆசிரியர்கள் அதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். இது ஒரு சூரிய ஆற்றலை பயன்படுத்தும் அழகான திட்டம் என்று பாராட்டினார்கள். அரவிந்தின் மின்சார மயில் முதல் பரிசு பெற்றது. அவனது யோசனை கிராம மக்கள் மத்தியில் பரவியது. சிறுவர்கள் கூட இயற்கை சக்தியை பயன்படுத்த எப்படி முயற்சி செய்யலாம் என சிந்திக்கத் தொடங்கினார்கள். சின்ன வயதிலிருந்தே சிந்தனை செய்யத் தொடங்கினால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இயற்கையோடு இணைந்த அறிவியல் யோசனைகள் உலகத்துக்கே பயனளிக்கும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு பார்த்த மோட்டிவேஷன் வீடியோவால உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமைகளை வெளியே கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல விளையாடுற நேரம் போக மீதி நேரத்தை உங்ககிட்ட இருக்கிற திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வாங்க. அது உங்கள வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். சரி ஓகே குட்டீஸ், அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.